முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வாங்சுக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பவித்ரா வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்த குளறுபடி உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி அபிஜித் திப்கே தலைமையிலான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஜூன் 20 முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் ஜூன் 28ஆம் தேதி லடாக்கை சேர்ந்த சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தார். இந்த உண்ணாவிரதம் தற்போது 21வது நாளை எட்டியிருக்கிறது. 59 வயதான சோனம் வாங்சுக் இந்த உண்ணாவிரதத்தால் ஏற்கனவே 9 கிலோவுக்கு மேல் எடை குறைந்திருக்கிறார். அவரின் எடை தற்போது 56 கிலோவாக இருக்கிறது. அதே போல அவரது உடலின் நீரேற்றம், இரத்த சர்க்கரை அளவு, ஆக்சிஜன் அளவு தொடர்ந்து சீரற்றதாகி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஒரு சூழலும் கூட அவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் பெரும்பாலும் மாணவர்களை உள்ளடக்கிய ஆதரவாளர்களை நோக்கி அவர் கையசைத்தார். அந்த மாணவர்கள் பலர் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் அவரது போராட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தார்கள். இதே போல நேற்று வாங்சுக் உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை சந்தித்து வந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுப்பதாக கூறியிருந்தார். இந்த போராட்டம் ஜூலை 20ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் எப்படியாவது ஜூலை 20ஆம் தேதி வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து அந்த போராட்டத்தை கைவிட மறுத்த அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்தது. அதே போல வாங்சுக் தற்போது ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்தால் அவரின் உடல் உறுப்புகள் செயலிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். அதனால் ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கியம், வாங்சுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மத்திய அரசும் அந்த ஆலோசனைப்படி தேவையிட்டால் நாங்கள் தலையிடுவோம் என தெரிவித்திருந்தது. ஆனால் மத்திய அரசு தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வாங்சுக்கை சந்தித்து ஆதரவு கொடுத்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் அவரது உண்ணாவிரத போராட்டமானது இன்று 21வது நாளில் எட்டியிருந்தது. இந்த ஒரு சூழலில்தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் அந்த போராட்டம் நடைபெற்று வரும் அந்த ஒரு சூழலில் வாங்சுக்கின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தற்போது போலீசார் அவரை மருத்துவமனைக்கு அனுமதிப்பதற்காக அங்கிருந்து அவரை அழைத்து சென்றுள்ளனர். இதனால் வாங்சுக்கின் உடல்நிலை குறித்த கவலை மீண்டும் ஒரு கவலையான விஷயமாக மாறி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.